வெல்கம் டு ஹரிணி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மிளகாய் பச்சடி. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருள்: சின்ன வெங்காயம் 1/4 கிலோ, பச்சை மிளகாய் 12, புளி பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு. இப்போ சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுக்கிறோம். பச்சை மிளகாயும் கழுவி தொடச்சி கட் பண்ணி வச்சுக்கிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் தான் விடணும். நல்லெண்ணெய் 2 ஸ்பூன், கடுகு, வெந்தயம், கடுகு 1/2 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா வெடிக்கணும். நல்லா வெடித்த உடனே கருவேப்பிலை போடுறோம். கருவேப்பிலை போட்டுட்டு கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம் பச்சை மிளகாயும் போடுறோம். இப்போ சின்ன வெங்காயம் பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்குறோம். அந்த எண்ணெயிலே நல்லா வதக்குறோம். கொஞ்சம் நேரம் எண்ணெயில் நல்லா வதக்கணும். லேசாக உப்பு போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கணும். பெருங்காயம் போட்டோம். பெருங்காயம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு இப்போ கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்குறோம். கொஞ்சம் தூரம் வதக்கிட்டு கொஞ்சம் மூடி வச்சுட்டு கொஞ்சம் வெந்த உடனே நம்ம புளியை கரைச்சி ஊற்றணும். இப்போ மூடி வச்சிட்டோமா? மூடி வச்சுட்டு திருப்பி எடுத்து நல்லா கிளறி விடுதோம். இப்போ நம்ம புளிக்கரைசலை ஊற்றுறோம். புளியை நல்லா கரைச்சி விடணும். 2 டைமாக நல்லா கரைச்சி விடலாம். ஃபஸ்ட்டு ஒரு டைம் ஊற்றிட்டு அப்புறம் 2வது டைம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கரைச்சி விடணும். இப்போ புளியெல்லாம் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான உப்பு போட்டுட்டு நல்லா கொதிக்க விடணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். 5 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். சின்ன வெங்காயம் பச்சை மிளகாயும் நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போ நல்லா மூடி வச்சிட்டோம். இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள். மூடி வச்சு 5 நிமிஷம் வேக வச்சுன்னா இந்த இப்படி மாதிரி வந்திருக்கு. இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா பருப்பு கடையிற மத்தை வச்சு நல்லா மேஷ் பண்ணி விடணும். பருப்பு கடையிற மத்தை வச்சு நல்லா இப்படியே சூட்டோடையே இப்படி பண்ணும்போது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிரும். இல்லைன்னா சின்ன வெங்காயம் அப்படியே உருண்டை உருண்டையாகவே இருக்கும் வெந்தாலுமே இந்த புளியில். இப்போ நாம் இந்த மாதிரி பண்ணும்போது தான் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா மேஷ் ஆகி நல்ல ஒரு கடைசல் மாதிரி. இது ரொம்பவும் பண்ணக்கூடாது. ஓரளவு அந்த வெங்காயம் இது பட்ட கொஞ்சம் மேஷ் பண்ணி விட்டால் சரி. இப்போ பார்த்திங்களா, இந்த இது போதும். இந்த மாதிரி பண்ணால் போதும். ரொம்ப நேரம் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி பண்ணால் போதும். இப்போ உப்பு பார்த்தோம். உப்பு பார்த்துட்டு தேவையான போடனா போட்டுக்கலாம், வேணுன்னா விட்டுலாம். இப்போ நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. இதுதான் கரெக்டான பக்குவம் இதுக்கு. இதை இன்னொரு 2 நிமிஷம் கழித்து நம்ம இதை இறக்கிடலாம். எல்லோரும் செஞ்சு பாருங்கள். இது எல்லா நம்ம சாப்பாடு குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது எல்லாத்துக்கும் சைடிஷாக இருக்கும். தொட்டுக்கலாம். தயிர் உப்பு, தயிருக்கு, தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதம், ரச சாதம், குறிப்பாக இந்த பழைய கஞ்சிலாம் குடிக்கும்போது இது ராகி கூழ், கம்பங்கூழ், அப்புறம் பழைய சாதம் முதல் நாள் வச்சது தண்ணி ஊற்றி மறுநாள் குடிப்போம்ல, அதுக்கு இதெல்லாம் சூப்பர் சைடிஷாக இருக்கும். எல்லோரும் செஞ்சு பாருங்கள். பழைய கஞ்சிக்கு தான் சூப்பராக இருக்கும். பழைய கஞ்சி, கம்மங்கூழ், ராகி கூழுக்கு ஒரு நல்ல சைடிஷு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதான் இப்போ கரெக்டான பக்கத்தில் வந்திருக்கு. ரொம்ப கட்டியாக ஆகக்கூடாது. இதான் கரெக்டு. இப்போ நம்ம இதை எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். பாய்.